வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் 8. அன்று பகல் சூரியன் மிகவும் கடுமையாக அனலை வீசிக்கொண்டிருந்தான். தங்கள் வீட்டு மாட்டு வண்டியை நின்று குதித்து விடுகிறவன் போல் ரங்கதுரை மிகவும் துரிதமாக இறங்கினான். வெளியே சென்றிருந்த மகனுக்காக போஜனம் செய்யாத வரதராஜன் வெகு நேரமாக காத்திருந்தார். ரங்கதுரைக்கு ஒரே கோபம். முதலாவதாக அவன் தொழில் விஷயமாக வெளியே சென்றிருந்த காரியம் கைகூடவில்லை. இரண்டாவதாக சில தினங்களாக அவன் காதுகளில் விழுந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை அவன் கண்கூடாக காண நேர்ந்தது. பக்கத்து நகரத்திற்கு சென்று திரும்ப வழியில் அவர்கள் வீட்டு வண்டி மீனாட்சி இல்லம் அமைக்கப்பட்டிருந்த பாதை வழியே வர வேண்டியிருந்தது. ஆசிரமத்து வாயில் நின்று கொண்டிருந்த பண்ணையார் வீட்டு பழைய மோட்டார் வண்டியை கண்டதுமே ரங்கதுரையின் முகம் சுண்டிவிட்டது. தோட்டத்திற்குள் ஜோடியாக நடந்து சென்று கொண்டிருந்த சிவகுமாரனையும் உமாவையும் கண்ட மாத்திரம் அவன் உடல் ஆத்திரத்தில் அனலாக பற்றி எறிய தொடங்கியது. பண்ணையார் மகளிடம் தான் ஒருத்தன் மட்டும்தான் நட்புரிமை பாராட்டி சரிசமமாக நின்று வார்த்தையாடி மகிழ்வதற்கு எந்த விதத்தில் பொருத்தமானவன் என்பதை அவன் ஏனோ எண்ணி பார்க்கவே இல்லை. அழகும் அந்தஸ்தும் இளமையும் ஒருங்கே அமைந்திருந்த உமாவிடம் தன்னை தவிர வேறு எந்த ஆடவனும் நெருங்கி பழகுவதை அவனால் பார்க்கவும் சகிக்கவே முடியவில்லை. வெளியே தகித்து கொண்டிருந்த சூரியனை விட பொறாமையான கொந்தளித்த வண்ணம் அவன் உள்ளே நுழைந்தான். பாதரட்சைகளை வெறுப்புடன் கயிற்று வைத்துவிட்டு அங்கவஸ்திரத்தை நாட்காலி மீது போட்டான். மகனது முகபாவத்தில் நின்று அவன் போய் வந்த காரியத்தில் வெற்றி இல்லை என்று உணர்ந்து கொண்டார் வரதராஜன். பிறகு பேசிக்கொள்வோம், சாப்பிட நேரமாக்கிவிட்டது என்று பரிவுடன் அழைத்தார். சமையல்காரன் பரிமாறுவதை மேற்பார்வையிட்ட வண்ணம் உள்ளிருந்து வந்தால் வரதராஜனின் சகோதரி செண்பகவல்லி. தமையனுக்கு எதிரே சிறிது ஒதுங்கியபடி தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஒரு கண் சமையலறை மீதும் ஒரு கண் கையில் வைத்திருந்த எம்ப்ராய்டரி பூ வேலை மீதும் இருந்த போதிலும் உண்மையில் அவளது கவனம் முழுவதும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகளை கிரகிப்பதிலேயே இருந்தது. தயிர் சாதத்தை ஒரே வாயாக அள்ளி போட்டு கொண்டு விழுங்கிய ரங்கதுரை, அப்பா, ஊரிலே நம் பண்ணையை பற்றி பேசும் அவதூறுகள் தங்களுக்கு தெரியுமா என்று கோபத்துடன் கேட்டான். மகன் சொல்லப்போகும் விஷயம் என்னவென்பதை கண்டு அறிந்த போதிலும் வரதராஜன் லேசாக சிரித்தார். அழகர்நத்த கிராமம் புய் வந்ததிகளை பரப்புவதில் பிரசித்தி பெற்றது என்பதை நாம் அறிவோம் என்றார் அசட்டையாக. இல்லையப்பா, நீங்கள் சொல்வது தவறு. நீங்கள் தினசரி பண்ணைக்கு 2 வேளைகள் சென்று வந்தும் அங்கு நடக்கும் காரியங்களை கவனிக்கவில்லை என்றால் என்னால் நம்ப முடியாது. பண்ணையார் மகள் சமீபத்தில் நடந்து கொள்ளும் விதம் பண்ணைக்கோ நமக்கோ மதிப்பு கொடுப்பதாக இருக்கவில்லை என்றார் கோபத்துடன். உமா வயது வந்த பெண், படித்தவள், தகப்பனாருக்கு பெண் அந்தஸ்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிறாள். அவளை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று வினவினார் வரதராஜன். மகனுக்கு ஏற்பட்டிருந்த கோபத்தின் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்ட போதிலும் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? பண்ணையின் மேனேஜர் என்ற ஹோதாவில் உமாவுக்கு இது விஷயமாக புத்தி சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. மேலும் அவள் தந்தையின் உயில் பிரகாரம் சொத்துக்களை பரிபாலிப்பதில் தாங்கள் முக்கிய ஆலோசனையாளராக வல்லவாயிருக்கிறீர்கள் என்றான். வரதராஜன் இதற்கு பதில் சொல்லவில்லை. ஏனெனில் பண்ணையார் கடைசி முறையாக எழுதிவிட்டு போயிருந்த உயிலில் முந்திய உயிலில் நியமித்திருந்த ஆலோசனையாளரை அறவே நீக்கிவிட்டு தமது புத்திரிக்கு ஆஸ்திரியை இஷ்டப்படி ஆள சகல உரிமைகளும் கொடுத்துவிட்டு போயிருந்தார். அந்திம காலத்தில் ஏகாமரம் இவ்வாறு தம்மை அலட்சியப்படுத்துவார் என்பதை கிஞ்சித்தும் கருதாத வரதராஜனுக்கு உயில் வாசிக்கப்பட்ட போது தான் உண்மை தெரிய வந்தது. மரணம் அடையும் முன் ஏகாமரம் தம்மை ஏமாற்றிவிட்டார் என்ற வன்மம் அவர் உள்ளத்தில் வேரூன்றி பாய்ந்து விட்டிருந்தது. எனவே உயிலை பற்றி மகன் பேசிய போது கோபத்தினால் அவர் முகம் கருத்துவிட்டது. என்ன இருந்த போதிலும் வயது வந்த பெண்ணை என்னால் கண்டிக்க கூட முடியவில்லை என்றார் வறட்சியான குரலில். ரங்கதுரை ஆக்ரோஷமாக கையை ஆட்டி பேசினான். அது எப்படி முடியும்?
தங்களது பாதுகாப்பில் 1 வருஷ காலம் இருந்து அது சமயம் நடத்தியில் திருப்தி தராவிடில் சொத்துக்களில் பாதியை தான தர்மங்களுக்கும் மீதியை மற்ற சொந்தக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி அல்லவா அந்த உயிலின் ஷரத்தில் கண்டிருந்தது. தங்களது ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தால் உமாவை இவ்வளவு நேரம் ஆட்டி வைத்து இருக்க வேண்டிய இடத்தில் இருத்தி வைத்திருப்பேன் என்றான். சண்பகவல்லி கையில் வைத்திருந்த மேஜை இருப்பை கீழே வைத்துவிட்டு நழுவி விழுந்த மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டாள். அண்ணா, ரங்கதுரை இப்படி ஆவேசமாக பேசுவதில் அர்த்தம் இருக்கிறது. பண்ணையை பற்றி யாரும் கேவலமாக பேசினால் அதுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நமக்கு மிகவும் அவமானம்தான். ஆனால் நீங்கள் சொல்வதிலும் கருத்து இருக்கிறது. அந்த பெண் உமா உங்கள் கண்டிப்பை தாழ மாட்டாது தூக்கி எறிந்து துச்சமாக பேசிவிட்டால் உங்கள் கௌரவம் என்ன ஆகும்? ஆனால் நான் அந்த பெண் மீது குறை சொல்ல மாட்டேன் என்றாள். என்ன அத்தை இது? கூமூட்டி சாட்சி போல் எல்லோருக்கும் பரிந்து பேசுகிறீர்களே என்று ஏளனமாக கேட்டுவிட்டு எழுந்திருந்தான் ரங்கதுரை. பெரிய மாளிகையில் முழுவதும் உட்காருவதும் சாப்பிடுவதும் தூங்குவதுமாக பொழுதை கழிக்க வேண்டுமென்றால் மிகவும் சிரமம்தான். தனிமேலே திண்டாடி கொண்டிருக்கும் அந்த பெண் அதனால்தான் ஆசிரமம் பொது சேவை என்று வெளியே கிளம்பிவிட்டிருக்கிறாள். ஆமாம் அண்ணா, ஒன்று சொல்ல மறந்துவிட்டேனே. பண்ணையார் மகள் என்று ஊரெல்லாம் பேசிக்கொள்ளும் அவளை நான் ஒரு முறை பார்க்க நீங்கள் இதுவரை ஏற்பாடே செய்யவில்லை. நான் அவளை தரிசித்து சிநேகம் கொள்ளக்கூடாதா என்று மெத்த மனக்குறையுடன் கேட்டாள். அதை கேட்டதும் வரதராஜனது மூளை விறுவிறுத்தது. குடியாக ஒரு புது ஆலோசனை அதில் கிளை விட்டு முளைத்தெழுந்தது. உமா வந்ததிலிருந்து என்றாவது ஒரு நாள் நமது வீட்டில் வருவித்து விருந்து செய்விக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் ஏற்படவே இல்லை. ஆமாம் செண்பகம், நீ இன்று பண்ணையார் மாளிகைக்கு என்னுடன் கூட வாயேன். அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிறேன் என்றார். நானா அண்ணா என்று திடுக்கிட்டு வினவிய சண்பகவல்லி தமையனை சற்று பீதியுடன் ஏறிட்டு பார்த்தாள். நீ எங்குமே வெளியே வருவதில்லை என்பது தெரிந்தது தான். இருந்தாலும் பெண்ணான நீ சென்று உமாவை வீட்டிற்கு அழைப்பது தான் நல்லது. நான் அழைப்பது அவளை பொருத்தமாக இருக்காது என்றார். சண்பகவல்லி அதற்கு பதில் கூறவில்லை. தரையில் கிடந்த மேஜை விரிப்பை சுருட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள். அன்று மாலை தோட்டத்தை சுற்றி பார்வையிட மாடியிலிருந்து உமா இறங்கி வந்து கொண்டிருந்தாள். மாளிகையின் முன்ஹாலில் வரதராஜன் தன் வருகைக்காக அவளுடன் காத்து நிற்பதை கண்டாள். என் சகோதரி தங்களை பார்த்து போக வந்திருக்கிறாள். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் என்று மிகவும் மரியாதையாக கேட்டார் அவர் அவளை கண்டதும். அப்படியா? இதற்கு தாங்கள் கூட உத்தரவு கேட்க வேண்டுமா என்ன? அழைத்து வாருங்கள் என்று அன்புடன் பதிலளித்தாள். வரதராஜன் பின்னால் மெல்ல சந்தனையின்றி நடந்து வந்த நடுத்தரு வயதுடைய பெண்மணியை கண்டதும் உமாவின் கண்கள் வியப்பினால் விரிந்தன. மேனேஜர் சகோதரி இத்தகைய பேரழகியாக இருப்பாள் என்று அவள் சிறிதும் எண்ணவே இல்லையாதலால் மிக்க திகைப்புடன் வைத்த கண் வாங்காது தன் முன் வந்து நின்ற பெண்மணியை உற்று பார்த்தாள். வயது 45 ஆகிவிட்ட போதிலும் செண்பகவல்லி தோற்றத்தில் 30 வயதிற்கு மேல் மதிக்க முடியாத இளமையை பெற்றிருந்தாள். கருக்கருவென்று அடர்ந்து வளர்ந்திருந்த கூந்தலை அள்ளி கோடாலி முடிச்சிட்டிருந்தாள். பூசினா போல பருத்தி விட்டிருந்த மேனி மீது உடுத்தியிருந்த சிவப்பு பட்டு புடவை அவளது தாழ்வு நிறத்தை மிகப்படுத்தி கொண்டிருந்தது. மிருதுவான கழுத்தில் ஒரு சிறு பொன் சங்கிலி மட்டுமே தான் தரித்திருந்தாள். மாசு மறுவற்ற பளபளவென்று பிரகாசி குத்து கொண்டிருந்த முகத்திலே கருப்பு பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி தவிர வேறு மூக்கிலோ காதுகளிலோ எவ்விதமான ஆபரணமும் காணப்படாததையும் நெற்றியில் திலகமின்றி பாழாக இருப்பதையும் உமா கவனித்துவிட்டு நெஞ்சம் துணுக்குற்றாள். உட்காருங்கள். உங்களை இதற்கு முன் நான் சந்தித்தது இல்லை. உண்மையிலே நமது மேனேஜருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள் என்ற விஷயம் கூட எனக்கு தெரியவே தெரியாது என்றால் வியப்புடன். அண்ணாவின் மேல் குற்றம் சொல்வதற்கில்லை. நீங்கள் இங்கே வந்த சமயம் நான் என் நிலங்களை கவனித்து வர எங்கள் கிராமத்திற்கு போயிருந்தேன். 2 தினங்களுக்கு முன் தான் திரும்பி வந்தேன். பண்ணையில் தொடர்ந்து ஏற்பட்ட துக்க நிகழ்ச்சிகளை கேட்டு என் மனம் மிக வருந்துகிறது. தங்களை நேரில் சந்தித்து என் அனுதாபத்தை தெரிவித்து போக வந்தேன் என்று அண்ணா பேசும் முன் தங்கை சமாதானம் சொன்னாள். தன் காரத்திலே அதுவரை சுமந்து கொண்டிருந்த பெரிய தட்டை மேஜை மீது இறக்கி வைத்தாள். உட்காருங்கள், நிற்கிறீர்களே என்று உபசரித்த உமா அந்த தட்டை குறிப்பாக திரும்பி பார்த்தாள். ஒன்றுமில்லை. கோவிலிலிருந்து குங்குமம் விபூதி பிரசாதமும் கொஞ்சம் வீட்டில் நான் செய்த பலகாரங்களும் கொண்டு வந்திருக்கிறேன்.
அவ்வளவுதான் என்ற அன்போடு பதிலளித்த செண்பகவல்லி அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். உமாவுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. பார்க்க பார்க்க சற்றும் தெவிட்டாத செண்பகவல்லியின் பேரிழில் அவளை அப்படியே பிரமிக்க செய்துவிட்டது. அதனின்று விழிப்பு ஏற்பட முடியாது அவள் திணறிக் கொண்டிருந்தாள். செண்பகவல்லி எனக்கு ஒரே தங்கை. சிறு வயதிலே விவாகம் செய்து வைக்க என் தாயார் மிகவும் விரும்பினார்கள். அவர்கள் நல்லதை எண்ணிதான் செய்தார்கள். விதி வேறு வகையாக தீர்மானித்து விட்டது. சின்னஞ்சிறு வயதிலேயே மகளுக்கு ஏற்பட்ட துக்கம் என் தாயை ஒரேடியாக ஒடுக்கிவிடவே அவள் அதற்கு பின் நீண்ட நாள் ஜீவிக்கவில்லை என்று துயரம் மிகுந்த குரலில் கூறிவிட்டு பெருமூச்சு விட்டார் வரதராஜன். என் அண்ணாவும் பல சோதனைகளுக்கு உள்ளானவர்தான். என் விஷயம் இப்படி ஆயிற்று என்ற சோகம் அவர் உள்ளத்திலிருந்து ஆறுமுன் என் அண்ணியார் ரங்கதுரையை பிரசவித்த சில தினங்களில் இறந்து போய்விட்டார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட துக்கம் அண்ணாவின் உற்சாகத்தை குறைத்து விரைவில் அவரை வயோதிகர் ஆக்கிவிட்டது என்று செண்பகவல்லி தமையனுக்கு பரிந்து பேசினாள். அவளது அழகிய வதனத்தில் துன்பத்தின் சாயை கண்டு உமாவின் உள்ளம் உருகிவிட்டது. தங்களை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை கூட மேனேஜர் என்னிடம் கூறியதில்லை என்று மெத்த மனக்குறையுடன் சொன்னாள். என் விஷயம் இப்படி ஆனதிலிருந்து நான் எங்குமே அதிகமாக வெளியே வருவதில்லை. மிகவும் அவசியமான இடங்களுக்கு அபூர்வமாக போவது வழக்கம். என்னை பற்றி பெருமையாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லோரையும் போல் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் தங்கையை பற்றி பேச அண்ணாவுக்கு உற்சாகம் இருக்கும். அதனால் அவரை பற்றி குற்றம் சொல்வதில் பயனில்லை என்றாள். அவளது பெரும் விழிகளில் கண்ணீர் துளிர்த்து மின்னுவதைக் கண்ட உமா மிக்க மன நிகழ்ச்சி அடைந்து போனாள். தன்னை மீறி ஏற்பட்ட அனுதாபத்தில் செண்பகவல்லியின் கரங்களை பிடித்து கொண்டு, இதையெல்லாம் கேட்க என் மனம் மிகவும் வருந்துகிறது. சின்ன வயதிலே தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் வாழ்க்கையை மிக்க பாரமாக்கி விட்டிருக்கும். தாங்கள் ஏதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து உத்தியோகம் செய்ய முயற்சித்திருக்கலாம் என்றால் இரக்கமாக. மெல்ல தன் கரங்களை உமாவின் அன்புப்பிடியில் என்று நீக்கி கொண்டு செண்பகவல்லி கண்ணாடியை கீழே கயிற்று வைத்தாள். கண்களை துடைத்து கொண்டு லேசாக புன்முறல் செய்தாள். எங்கள் புக்ககத்தார்கள் மிகவும் கர்நாடக பழக்க வழக்கங்களில் மூழ்கியவர்கள். நான் பள்ளியில் சேர்ந்து படிப்பதை விரும்பவில்லை என்றால் பெருமூச்சுடன். நானும் எவ்வளவோ முயற்சித்தேன். அவர்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டார்கள். என்ன இருந்தாலும் அவர்களை விரோதித்து கொண்டு ஏதும் செய்ய தைரியமில்லை. தாயில்லாத ரங்கதுரைக்கு தாயாக இருந்து எங்கள் குடும்பத்தை செண்பகம் இதுவரை காப்பாற்றி வருகிறாள். பொழுதுபோக்கிற்காக தையல் வேலை கொஞ்சம் கற்றுக்கொண்டாள். நானே என் சகோதரியை புகழக்கூடாது. அந்த கலையில் செண்பகத்திற்கு ரொம்பவும் தேர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏன் செண்பகம்? உமாமாவுக்கு அந்த புது தினசு சரிகை வேளையில் ஏதாவது உன் ஞாபகமாக செய்து கொடுக்கக்கூடாதா என்றார் வரதராஜன். சொல்லிவிட்டீர்களே, சொல்லாமல் செய்து கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்தினால் அல்லவா நன்றாக இருக்கும் என்று தங்கை பரிகசித்துவிட்டு தன் வரிசை பட்கள் முத்துக்களை போல் ஒளி வீச மெல்ல நகைத்தாள். சோகத்திலும் சரி சிரிப்பிலும் சரி பிரமிக்கத்தக்க அழகுடன் விளங்கிய அந்த பெண்மணியை ஏற இறங்க பார்த்து கொண்டிருந்த உமா, அப்படியா? நீங்கள் தைத்துள்ள சில புது தினசு வேலைப்பாடுகளை பார்வையிட நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். தையல் வேலை என்றால் எனக்கு மிகவும் ஆசை. ஆனால் அதை நன்றாக கற்றுக்கொள்ள பொழுதுதான் இருக்கவில்லை என்றாள். ஏன் செண்பகம்? நம்ம அம்மாவுக்கு உனக்கு தெரிந்த தையல் தினசுகளை அவ்வப்போது இங்கே வந்து சொல்லிக் கொடேன் என்று சட்டென சமயோசிதமாக ஆலோசனை சொன்னார் வரதராஜன். குறிப்பாக தமையனை ஒரு முறை உற்று பார்த்துவிட்டு அழகாக புன்னகை செய்தாள் செண்பகவல்லி. இது என்ன பிரமாதம்! உமா உத்தரவு கொடுத்தால் வாரத்திற்கு 2 முறை இங்கு வந்து எனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கிறேன். இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றால் பகட்டாக. உத்தரவு என்று பெரிய வார்த்தை எதற்கு? தாராளமாக நீங்கள் நினைத்த போதெல்லாம் இங்கு வந்து போகலாம். என்னை வேறு யாரோ என்று எண்ணாது சகோதரி போல் பாராட்டி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் என்று
மகிழ்ச்சியோடு உமா பதிலளித்தாள். செண்பகவல்லியை பார்த்ததுமே ஏனோ அவளது மனம் காந்தத்தினால் கவர்ந்துவிடும் இரும்பை நிகர்த்து தன் வசம் இழந்துவிட்டது. சரி, இனி பெண்கள் பேசும் இடத்தில் அதிக நேரம் நான் நின்று கொண்டிருப்பது தகாது. உங்களுக்குள் அநேகம் இருக்கும் பேசிக்கொள்ள என்று பரிகாசமாக சொன்ன வரதராஜன் மெல்ல அவ்விடமிருந்து வாயில் பக்கம் நழுவிவிட்டார். தனிமையில் விடப்பட்ட செண்பகவல்லி தானே பேச ஆரம்பித்தாள். முன்பெல்லாம் நாள் முழுவதும் ஓயாது தைத்து கொண்டிருப்பேன். இப்போது அப்படி செய்ய சாத்தியப்படவில்லை. உடம்பு அடிக்கடி தொந்தரவு செய்வதனால் ஒன்றுமே உற்சாகத்துடன் செய்ய முடிவதில்லை என்றாள். தங்கள் உடம்பிற்கு என்ன என்று கவலையுடன் விசாரித்தாள் உமா. ஒன்றுமில்லை, இரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகம் ஏற்பட்டு விட்டதனால் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறேன். அதனால் தையல் வேலையில் அதிகம் சிரத்தை கொள்ள முடியவில்லை என்று அசட்டையாக சொன்னாள் செண்பகம். அடுப்பாவமே, அதற்கு ஏதாவது வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாதா? இந்த வயதிலே அதை புறக்கணித்தால் பிறகு மிகவும் ஆபத்தாயிற்றே என்று விசாரப்பட்டாள் உமா. வைத்தியம் செய்து கொள்வதற்கு இங்கே ஏதாமா தக்க வசதி? தலைவலி என்றால் கூட டாக்டர் தேடிக்கொண்டு அடுத்த ஊருக்கு ஓட வேண்டியிருக்கிறது என்றாள் அவள் சலிப்புடன். உமா எழுந்து நிமிர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். நீங்கள் சொல்வது தவறு. இங்கே வசதி இல்லாது போகவில்லை. ஏதோ மனஸ்தாபம் காரணமாக நாம் என்று முடிக்கும் முன் செண்பகவல்லி குறுக்கிட்டு, யாரை சொல்கிறீர்கள்? டாக்டர் குருமூர்த்தியை பற்றி தானே சொல்லப் போகிறீர்கள்? ஐயோ, உயிர் போனாலும் அவரை நாங்கள் எங்கள் வீட்டிற்குள் அழைக்கவே மாட்டோம். முதலாக நாம் சந்திக்கிறோம். அது சமயம் நான் வம்பு பேசுவதாக தாங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். டாக்டர் குருமூர்த்திக்கு இந்த ஊரில் நல்ல பெயரே கிடையாது. ஒரு காலத்தில் அவர் எங்கள் குடும்பத்தின் வைத்தியராக இருந்தவர்தான். உங்களிடம் சொல்வதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது என்று படபடவென்று பேசிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு அவர் என்னிடம் முறை தவறி நடக்கத் தொடங்கினார். அண்ணா வெகுண்டு போய் அவரை சக்கையாக கைத்தொட்டு அடித்து விட்டார். அந்த மனஸ்தாபத்திற்கு பிறகு அவர் பேச்சை கூட எடுக்க எங்களுக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. இதையெல்லாம் சிறு குழந்தையான உங்களிடம் கூற வெட்கமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊரில் உள்ளவர்களின் குணம் தெரிந்திருப்பது நல்லது. டாக்டர் குருமூர்த்தியைப் போல் கேவலமான மனிதன் இந்த உலகிலேயே இல்லை என்று நான் தைரியமாக சொல்வேன். ஊரில் அவரை பற்றி யாரும் கௌரவமாகவே சொல்ல மாட்டார்கள். இவ்வளவு வயதாகியும் அவர் பெண்கள் விஷயத்தில் இன்னமும் விவேகமில்லாது நடந்து கொள்கிறதாக கேள்வி என்றாள். இதை கேட்டதும் உமா திடுக்கிட்டு போனாள். டாக்டர் குருமூர்த்தியை பற்றி சிவகுமார் கொடுத்த அபிப்பிராயம் செண்பகவல்லி சொல்லிய திடுக்கிடும் உண்மைகளுக்கு நேர் எதிராக இருக்கவே அவளது மனக்குழப்பம் முன்னைவிட பன்மடங்காக அதிகரித்து விட்டது.